இந்த பதிவில் என்ன சொல்ல போகணும்னா, உயர்நீதிமன்றங்களில் நிரம்பி வழியும் இன்சால்வன்சி பெட்டிஷன் அப்படின்னு சொல்ல போகிறோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலகட்டங்களில் இந்த ஒரு இன்சால்வன்சி மஞ்சள் நோட்டீஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரவலாக எல்லாராலையும் வழக்கு வந்து தாக்கல் செய்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சப்கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, உயர்நீதிமன்றம் இது மூணுத்துலேயும் வந்து நீங்கள் இன்சால்வன்சியை ஃபைல் பண்ணலாம்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது குறிப்பிட்ட கடனை என்னால் கட்ட முடியல, அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி, சட்டம் எல்லாருக்கும் சமம். இல்லை சார் அதெல்லாம் பெரிய இடத்துல பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதாவது இன்சால்வன்சி அப்படின்றத உண்மையான முழு அர்த்தம் வந்து அந்த சட்டத்தில் கிளியராக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இன்சால்வன்சியே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய வந்து சில மாவட்டங்களை சொல்கிறாங்களாம், சில கோர்ட்லேயே சொல்லிடுறாங்களாம், சார் இதெல்லாம் இங்கே ஃபைல் பண்ண முடியாது அப்படின்னு. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனாக்கா, ஒரு கோர்ட்லேருந்து ஒரு அந்த கோர்ட் செக்ஷனில் வேலை பண்ணுறவங்களே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, சார் இன்சால்வன்சி போட்டிருக்காங்க சார், நாங்கள் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது, ஏதாவது காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறது, நமக்கு எதிராகவே நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் சட்டப்படி கேட்குறாங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்து ஒருத்தர் இன்சால்வன்சி ஃபைல் பண்ணியிருக்காரு சார், இந்த மாதிரி அவரால் கடனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு, நாங்கள் வந்து இந்த கட்டை எடுக்க முடியாது, ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் சார் அப்படின்னாங்க. பார்த்தா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, ஏங்க பண்ண முடியாதுன்னா, இல்லைங்க அது பழைய சட்டமாக இருக்குதுங்க. ஏங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட் வாரிசுரிமை சட்டம் 1922 போட்டது, அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இந்திய வாரிசுரிமை சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த சொத்தோட வாரிசுத்தன்மையை அறியிறது. அதுவே அவ்வளோ காலத்துக்கு முன்னாடி போட்டது, அந்த சட்டம் இன்னும் அமுள்ளதாக இருக்குது. அது மூலமாக எவ்வளோ உயர்நீதிமன்றத்தில் இருக்குது. அது ஏன் இன்சால்வன்சி எடுக்க மாட்டேன். இன்சால்வன்சினாலே வச்சுக்கலாம் ஒரு மதிப்பு இல்லை ஒரு நீதிமன்றங்களில் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு பொறுத்தாக்கா நீதிமன்றத்துக்கு வருமானம் இல்லாத வழக்காக இருக்குது. ஏன்னா அதை பற்றி பழைய இதில் பார்த்தீங்கன்னா திவால் நிலைன்னு சொல்கிறத விட ஆங்கிலேயர் பீரியடில் வக்கற்றோர் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள்லாம் இப்போ வந்து ரீபீல் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் கூட இன்றைக்கி இன்சால்வன்சி வந்து நிறைய வழக்கறிஞர்கள் முன்னிறுத்தி விடுறாங்க. என்ன காரணம்னா, நாளுக்கு நாள் வந்து கடனை கட்ட முடியாமல் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. இதை தடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் வந்து இந்த சட்டத்தில் வந்து கட்டணை கட்ட முடியலன்னா கடனை கேட்கக்கூடாது அப்படின்ட்டு தான் சட்டம். என்னால் இவ்வளோ பொருள் எதுவுமே இல்லை, எங்கிட்ட வந்து இதுக்கு மேலே பொருள் என்கிட்ட எதுவுமே கிடையாது, 500 ரூபாய்க்கு மேற்பட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறது, அது கோர்ட்டுக்கு போகிறது தான் இன்சால்வன்சி. அதுவும் பார்த்தீங்கன்னா 1920 ஆண்டு போடப்பட்ட சட்டம். 1908 ஒன்று போட்டிருக்காங்க, ரெண்டும் ஒன்று தான். அது வந்து மாகாணங்களுக்கும் இது பாக்கி இருக்கிற மாவட்டங்களுக்கும் போடப்பட்ட இந்த ஒரு சட்டம். இது பார்த்தீங்கன்னாக்கா சமீபத்தில் ஒரு வழக்கு வந்து தென்காசியில் தாக்கல் பண்ணுறாங்க. தென்காசி தாக்கல் பண்ணதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கட்டை ரிட்டர்ன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, கட்டை திருப்பி கொடுத்துட்டாங்க, எடுக்க முடியாது இந்த கேஸை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நாம் இதை இன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு கொண்டு போகணும் பார்வைக்கு. நம்ம நீதியரசர் தண்டபாணி ஐயா இருக்கார், அவர் தான் வந்து இந்த கட்டை பார்த்துட்டு என்ன காரணத்தினால ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கும் போது சில பேர் அவர் வந்து இந்த காரணமும் முறையாக இல்லைன்னா, அதாவது ஒரு நீதிமன்றத்துக்கு வந்து இந்த வழக்குகள் இப்போ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக வருது. அதே போல் 1920 ஆண்டு சட்டம் இந்தியா இன்சால்வன்சி வந்து 2016 கொஞ்சம் ரீபீல் பண்ணாங்க. அதாவது மாற்றி அமைச்சாங்க, இதுக்கு ஒரு டைம் வச்சாங்க, இவ்வளோ டைமுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு. அதே போல் சட்டத்திருத்தம் இல்லைன்னா கூட இவ்வளோ அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு ஒன்று வச்சாங்க. ஸோ இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அந்த நீதிமன்றம் அந்த கட்டை திருப்பி போட்டுருச்சு. ஸோ அந்த கட்டை எடுத்துகிட்டு நாங்கள் உயர்நீதிமன்றம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் போட்டு ஒரு அப்பீல் போடுறோம், ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் போடுறோம், இந்த மாதிரி வந்து இந்த கட்டை வந்து திருப்பி அமைச்சிட்டாங்க அப்படின்னு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கட்டை வந்து திருப்பி அமைச்சதுக்கான காரணம் கேட்டு நீதிமன்றத்துக்கு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. அவங்க சொன்ன காரணங்கள் ஏற்படுறதா இல்லை. நான் ஐயா என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த மாதிரி திருப்பி வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதே கோர்ட்லேயே ஃபைல் பண்ணுங்கன்றார். இப்போ நேரடியாகவே நம்ம உயர்நீதிமன்றத்துக்கே போயிருக்கலாம் தேவை. ஆனால் என்ன ஒன்று, கீழ்மன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. அங்கேயே வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஒரு கீழமை நீதிமன்றத்தில் ஒருத்தர் வந்து ஒரு விவசாயி ஒருத்தர் போகிறாருன்னு வச்சுங்க, ஒரு கடன் வந்து இந்த மாதிரி கட்ட முடியல, என்னால் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இன்சால்வன்சி கொடுக்குறாரு. ஒரு பிஸ்னஸ் மேனு பிஸ்னஸ் நொடிச்சு போச்சுன்னு ஒரு மளிகை கடை ஏதோ ஒன்றா வச்சுக்கலாம், இன்சால்வன்சி கொடுக்குறதுக்கு இந்த தொழில் தான் செய்யணுன்ற சட்டம் சொல்லலை. இந்திய முறையில் அதாவது நியாயப்படியான தொழில், சட்டத்தில் லாஃபுல்லி என்ஃபோர்ஸபிள், சட்டப்படி வலியுறுத்தக்கூடிய தொழில் என்ன தொழில் வேணும், சட்ட விரோதம் அல்லாத தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் நஷ்டம் ஏற்பட்டால் நிச்சயமாக நீங்கள் ஒரு இன்சால்வன்சி கொடுத்துடலாம். நான் வந்து இந்த பணத்தை கட்ட முடியாது, என்னால் அந்த பணம் இல்லை அப்படின்றத கோர்ட்டில் ரைட்டராலாம் சொல்லிடலாம். அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, வங்கிகள் வந்து உங்கள் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதே போல் உங்களை கைது செய்கிறதுலேயே வந்து தடுக்குது இந்த இன்சால்வன்சி. செக்ஷன் 31 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்டப்படியான ப்ரொடெக்ஷனையும் கொடுக்குது. அப்படி ஒரு நிலைமையில் சட்டம் வந்து இருக்கும்போது அதை பயன்படுத்துறதுக்கு வந்து கோர்ட்டுகள் வந்து தயங்குறது வந்து எனக்கு ஏன் காரணம் தெரியல. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நம்ம பதிவு பண்ண இது வரைக்கும் வழக்குகளில் எந்த ஒரு நாற்றமும் அப்படி இல்லை. ஏன்னா நம்ம உயர்நீதிமன்றத்திலேயே வந்து நேரடியாக வந்து இந்த தாக்கல் பண்ணுறோம் இந்த மனுவை. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, திருப்பி வந்து தென்காசியில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கு நம்மகிட்ட அங்கே டிஸ்மிஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மகிட்ட வந்துச்சு, நாம் எடுத்து இந்த வழக்கை பண்ணுறோம். நாம் என்ன சொல்கிறோம்னா, இன்சால்வன்சி வழக்குன்றது வந்து இந்தியாவில் அமலில் இருக்க சட்டம் இன்னும் அமலில் தான் இருக்குது. அதனால் இந்த நடுத்தர மக்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக இந்த இன்சால்வன்சி பெட்டிஷனை வந்து உயர்நீதிமன்றத்திலேயோ இல்லை மாவட்ட நீதிமன்றத்திலேயோ தாக்கல் செய்யலாம்.
இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நீதிமன்றங்களில் வந்து இந்த வழக்கை வந்து திருப்பி தாக்கல் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, இந்த நடுவில் ஏற்பட்ட சில வந்து இயற்கை பேரிடர் தான் காரணம். நடுவில் ஏற்பட்ட இந்த கொரோனா ஒரு முக்கியமான காரணமாக சொல்லலாம். ஒரு முக்கியமான காரணமாக சொன்னதுனால இப்போ என்ன ஆச்சுனாக்கா, இந்த கொரோனா காரணம் காட்டி இறுதியாக இந்த பதிவில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த இன்சால்வன்சியால் நிரம்ப வழியும் நீதிமன்றங்கள்ன்றது உண்மை தான். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடனை கட்ட முடியாதவர்கள் நிறைய பேர் வந்து இந்த நீதிமன்றத்தை அணுகி இந்த இன்சால்வன்சி பெட்டிஷன் கொடுத்துட்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லியிருப்பேன், இந்த ஹைகோர்ட்டில் இப்போ கொடுத்தது. இந்த வந்து என்னென்னா முறைப்படி வந்து இன்சால்வன்சி கீழ்கோர்ட்லேயே தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு. இதை வந்து நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து 2016ஆம் ஆண்டு சட்டத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா இன்சால்வன்சி ஆக்டை ரீபீல் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய குறிப்பாக உள்ளே போகல. என்ன காரணன்றதை வந்து நீங்கள் மக்களாக நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். அதாவது இன்சால்வன்சி ஆக்ட் இதனால் மக்களுக்கு வந்து குறைய தீர்க்கலாமே ஒழிய இதனால் வருமானம் இல்லாத ஒரு விஷயம் இது. ஏன்னா நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட போகிறது இல்லை, உங்களுக்கு 100 ரூபா தான் வந்து ஃபீஸு. அதனால் உங்கள் இன்சால்வன்சி மஞ்சள் நோட்டீஸு கடனை கட்ட முடியாமல் கொடுக்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் அதிகபட்சமாக வந்து நீதிமன்றம் இதையும் கட்டணமாக கட்ட போகிறது கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பண வரம்புகளை வச்சுருக்காங்க. 1 கோடி அண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புள்ளியை கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா 1 கோடிக்குள்ளே இந்த 1 கோடிக்குள்ளே கடனை வந்து நீங்கள் இன்சால்வன்சியாக தனிநபர் கொடுக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து பார்த்திங்கனாக்கா கார்ப்பரேட் இன்சால்வன்சியாக மாறிடும். இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு 2016 அதுக்குள்ளே வந்துடுது. அதுக்குள்ளே செக்ஷன் 7 போய் லிக்விடேஷன் ப்ராசஸ் தான் ஆரம்பிப்பாங்க. லிக்விடேஷனாக கம்பெனி கலைப்பு, சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, டேக் ஓவர் பண்ணுறது. இதே போல் அந்த 1 கோடிக்குள்ளே இருக்கிற கடனாளர்கள் வந்து நீங்கள் இன்சால்வன்சி பழைய ஆக்ட்லேயே பண்ணிக்கலாம். இந்த பழைய ஆக்ட் இன்னும் இருக்குது, அது வந்து ரீபில் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அது இல்லைன்னு எந்த வழக்கறிஞரும் சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரமாக நான் இந்த திரையில் போடுறத பாருங்கள். இதில் வந்து தண்டபாணி ஐயா வந்து நம்ம நீதியரசர் வந்து கீழில் வந்து தாக்கல் பண்ணுங்கள் இந்த ஐபி நோட்டீஸை அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்குறாரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முடியாதவங்க இந்த மனுவை நீங்கள் தாராளமாக ஒரு இன்சால்வன்சின்றதை வந்து ஒரு உயர் நீதிமன்றத்திலையோ இல்லை ஒரு மாவட்ட நீதிமன்றத்திலையோ நீங்கள் தாக்கல் பண்ணி உங்கள் கடன் வந்து விடுபடலாம். முக்கியமாக அதில் கொடுக்கறது பார்த்திங்கன்னா மற்ற எல்லா சட்டங்களை விட ஒரு சலுகையாக கொடுத்துருக்கிறது வந்து செக்ஷன் 31 தான். உங்களை கைது செய்கிறதுல தடுக்குது. அதை பண வழக்குகளில் உங்களை கைது செய்ய தடுக்குது. அதே போல் நீதிமன்றம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது. என்னென்னா இந்த மாதிரி இன்சால்வன்சி கொடுத்தவங்களை வந்து பணம் வந்து கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தை அணுகணும் அப்படின்றத ஒரு கொடுத்துட்றாங்க. இதில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வகையில் பார்த்திங்கன்னா ஆனால் இன்சால்வன்சி கொடுக்குறது ஒரு இறுதி முடிவாக தான் வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட வந்து ஃபினான்ஷியலி வந்து இன்னும் இன்னபிலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறது இந்த இன்சால்வன்சி. அதனால் இந்த கடனை அடைக்க முடியாது இனிமேல்ட்டு அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த இன்சால்வன்சியை நீங்கள் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இன்சால்வன்சியை பற்றி நாலேஜ் உள்ள ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்ட தான் நீங்கள் அணுகணும். ஏன்னா இப்போ இந்த சிவகாசியில் போட்டு இந்த டிஸ்மிஸ் ஆன அந்த வழக்கு இருக்க இதை பொறுத்த வரைக்கும் இந்த டிராஃப்டிங் சரியில்லைன்னு தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தாக்கல் பண்ணது சரியில்லை, இந்த ஃபார்மேட்டில் வரக்கூடாது அப்படின்றாங்க. ஆனால் நியாயமான காரணங்களாக அது படலை. ஏன்னா அப்படியே சரியில்லைன்னா கூட ஒரு பாமரனை கொண்டு போய் ஒரு மனுவை கொடுக்குறான், அவனுக்கு கோர்ட் ப்ரொசீஜர் தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் நீதிமன்றம் பார்ட்டியின் பர்சனாக வந்து அதை ஏற்றுக்கணும், அதை ஏற்றுக்காமல் நிராகரிக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது கற்றறிஞ்ச வழக்கறிஞர் வந்து ஒருத்தர் வந்து கொடுத்த இதில் வந்து குறைகள் இருக்குன்னு சொல்லி ஒரு நீதிமன்றம் திருப்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அது கேள்வி வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் வச்சுருக்கோம். அந்த உயர்நீதிமன்றத்தில் கொடுத்த அந்த தீர்ப்போட நகலை வந்து நான் கொடுத்துருக்கேன். திரும்பவும் வந்து கீழமை நீதிமன்றத்தில் இன்சால்வன்சி வழக்கை தாக்கல் பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா, இன்சால்வன்சின்னு ஒன்று இருக்குது. அதுவும் இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கி 2025 செப்டம்பர் மாதம் இறுதியில் இருக்கும். இன்சால்வன்சின்னு ஒன்று இருக்குது. கடனை கட்ட முடியாதவர்கள் இந்த வந்து மஞ்சள் நோட்டீஸை கொடுத்து உங்களோட கடன் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். அதுக்கு உண்டான கேரண்டியை இந்த சட்டம் கொடுக்குதுன்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். நன்றி.